பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். நம்ம எல்லாருமே விருப்பப்படுகிற ஒரே காரியம், நம்ம ஜீவனோடு இருக்கிற காலமெல்லாம் நன்மையோடு இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தான் விருப்பப்படுவோம். யாராவது கண்ணீரோட கஷ்டத்தோட கலக்கத்தோடு இருக்கணும்னு விருப்பப்படுவோமா? இல்லை. நம்ம வாழ்ந்திருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் நம்ம நிறைவாய் சந்தோஷமாய் நன்மையாய் இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே விருப்பப்படுவோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஜீவனோடு இருக்கிற காலம் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மேலே உள்ள வசனங்களில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இதில் ஒரு காரியத்தை நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த இடத்துலையும் தாவீது நான் சொன்ன ஆண்டவர் எனக்கு செய்தார் அப்படின்னு சொல்லலை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்தார், அவர் தண்ணீரண்டை நடத்தி சென்றார், அவர் என் ஆத்துமாவை தேற்றினார், அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நான் இதெல்லாம் கேட்டேன், அப்போ ஆண்டவர் என் கூட வந்து எனக்கு செஞ்சாங்கன்னு சொல்லலை. ஆண்டவரோடு தாவீது இருக்கிறார், ஆண்டவர் தாவீதோடு இருக்கிறார், ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் ஏதாவது ஒரு கஷ்டம் கவலைலாம் வரும் பொழுது உடனே ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கே வந்தாலும் நம்ம ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. நம்ம கடந்து வர பாதைகள் சந்தோஷமான பாதைகளாக இருக்கும்போது மட்டுமில்லை, கடினமான பாதைகளை நம்ம கடக்கும் போதும் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நம்ம ஆண்டவரோடு இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளோடு இருப்பார். ஆண்டவர் நம்மளோடு இருந்தாருன்னு சொன்னால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். கர்த்தர் தாமே உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆண்டவரோடு கூட இருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.